தருமமிகு சென்னையில் விமான நிலையத்திலிருந்து சுமார் 6 to 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ஆதம்பாக்கத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். ஆண்டாள் நகர் ஆதம்பாக்கத்தில் அமைந்திருக்கும் இந்த அழகான ஆலயத்திற்கு பக்தர்கள் திரளாக வந்து கைமேல் பலனை பெற்று செல்கின்றார்கள். அம்பிகையின் பல வடிவங்களை தாங்கிய விமானத்தை நாம் தரிசனம் செய்கின்றோம். இங்கே சுதை சிற்பமாக அம்பிகை பல வடிவங்களில் காட்சி தருகின்றாள். அங்கே அம்பிகைக்கு மட்டும் இடமல்ல, பல யோகிகளும் ஞானிகளும் நமக்கு குரு அருளை தருகின்றார்கள். குரு அருள் இருக்க திரு அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திற்குள் நாம் பிரவேசிக்கின்றோம். முழுமுதற் கடவுளாம் உமாசுதன் அங்கே வேழமுகனை நாம் காணுகின்றோம். சுந்தர விநாயகன் என்ற நாமத்தில் இங்கே பிள்ளையார் எழுந்தருளி இருக்கின்றார். மதுரையில் மீனாட்சி, காஞ்சியில் காமாட்சி, காசியில் விசாலாட்சி, புதுக்கோட்டையில் புவனேஸ்வரி என்று ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு நாமம் கொண்டு அருளும் அம்பிகையானவள் இங்கே ஆதம்பாக்கத்திலும் தானே உவந்து இங்கு அருள் பாலிக்கின்றாள். சத்குரு சாந்தானந்த சுவாமிகளையும் தத்தாத்ரேயருடைய பாதுகை தரிசனத்தையும் கண்ட நாம் தொடர்ந்து அம்பிகையின் நேசராம் தான் தோன்றி புவனேஸ்வரரை தரிசனம் செய்கின்றோம். புவனேஸ்வரி உடனாய புவனேஸ்வரர் என நாமம் தாங்கி புவனத்தை ஆளுகின்ற கடவுளராக இங்கே இறைவனும் இறைவியும் அருள் பாலிக்கின்றார்கள். அம்பிகையை வணங்கினால் வாழ்க்கையில் என்றும் பௌர்ணமி என்ற சொல்லிற்கு இணங்க இங்கே பௌர்ணமி நாட்களில் மிக சிறந்த வழிபாடுகள் உண்டு. பஞ்சமுக விநாயகரை தரிசித்து பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமியை தரிசித்த நாம் நம்முடைய தீவினைகளை அகற்றும் துர்கா தேவியை தரிசித்தோம். துர்கே காளி துர்க்க விநாசினி அகிலாண்டேஸ்வரி ஜெயகாளி பிரசன்ன தாண்டவ நர்தன மோகினி சிம்மவாகினி ஜெயகாளி என்று அவளை வணங்கி அருள் பெற்று ஹரிஹர சுதனை தரிசித்து நவகோள்களும் மகிழ்ந்து நன்மை தரும் விதமாக நவக்கிரக நாயகர்களை வணங்கி அருள் பெற்றோம். 6 பௌர்ணமிகள் தொடர்ந்து மாதா புவனேஸ்வரியை வணங்கினால் நினைத்த காரியம் நிறைவேறும். நமது சாஸ்திரத்திலே கூறியது மொத்தம் 4 நவராத்திரிகள். அந்த 4 நவராத்திரியிலே நமது ஆலயத்திலே வசந்த நவராத்திரியிலே ஸ்ரீசக்கர பூர்ண மகாமேருவிற்கு 10 நாட்களும் இங்கே ஸ்ரீவித்யா நவாவரண பூஜை நடைபெறும். தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆனி மாதத்திலே வரக்கூடியது ஆஷாட நவராத்திரியிலே புதுக்கோட்டை பிரணவானந்த சுவாமியின் தலைமையிலே இந்த ஆலயத்திலே 10 நாட்களும் வாராகி மந்திர சகிதமாக சண்டி யாகங்கள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன. அடுத்ததாக சாரதா நவராத்திரியிலே மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்னைக்கு சந்தனகாப்பு அலங்காரம் மற்றும் ஸ்ரீசக்கர மகாவேருவிற்கு 10 நாட்கள் நவாவரண பூஜை நடைபெறும். அடுத்து வரக்கூடியது சியாமலா நவராத்திரியிலேயும் நமது ஆலயத்திலே சகஸ்ரநாமார்ச்சனை போன்ற விசேஷ வைபவங்கள் எல்லாம் இங்கே நிகழ்ந்து வருகின்றன. அஷ்டகரங்களோடு மாதா வராகியை நாம் இங்கே தரிசனம் செய்கின்றோம். வாராகி வழிபாடு நம்முடைய பகையை அழிக்கும், தீவினைகளை அழிக்கும், வளங்களை கொடுக்கும், மரண பயத்தை போக்கும், ஆரோக்கியத்தையும் நிறைவான வாழ்க்கையையும் நமக்கு அளிக்கும். வாராகியானவள் முக்கண்ணை கொண்டு சிவனாருடைய அம்சமாகவும் வராகர் என்ற திருமாலுடைய அம்சத்தையும் பெற்று சப்த மாதாக்களுள் ஒருவளாக திகழ்ந்து பராசக்தியின் அம்சத்தையும் பெற்றவள். இப்படி திருமால், சிவனார், மாதா புவனேஸ்வரி என்ற அனைத்து தெய்வங்களின் அம்சத்தையும் கொண்டு கலியுகத்தை காக்கும் வரப்பிரசாதியாக இங்கே அருள் பாலிக்கின்றாள். வாராகிக்கு என்று பிரத்யேகமான பூஜைகளை ஆஷாட நவராத்திரி நாட்களில் இந்த அன்னை புவனேஸ்வரி ஆலயத்தில் பக்தர்கள் நிகழ்த்துகின்றார்கள். வாராகி தெய்வத்தை
ஷியாமளையை வணங்கி இங்கே சண்டி யாகமானது அற்புதமாக நிகழ்த்தப் பெற்றது. சண்டியாகம் என்பது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வெற்றியை அளிக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு இக்கட்டில் இருந்தாலும் எந்த இடத்தில் சண்டியாகம் நடைபெறுகின்றதோ அங்கே சென்று மனம் உவந்து வேண்டிக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக உயர்வு பெறும். அப்படி கைமேல் அளிக்கும் சண்டி யாகமானது ஆஷாட நவராத்திரி நாட்களில் இங்கே அற்புதமாக கலசம் வைத்து கொண்டாடப் பெறுகின்றது. வசந்த நவராத்திரி, சாரதை நவராத்திரி, ஷியாமளா நவராத்திரி என்று 4 நவராத்திரிகளும் ஆண்டுதோறும் அம்பிகைக்காக அற்புதமாக இங்கே கொண்டாடப்படுகின்றது. பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மா தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் அன்னை புவனேஸ்வரியை நாம் சரணாகதி அடைய வேண்டும். அழகு வடிவம் கொண்டு கருணை கண்களோடு அம்பிகையானவள் இங்கே அமர்ந்த கோலத்தில் வீற்றிருக்கின்றாள். அன்னை புவனேஸ்வரி நமக்காக அபிஷேக காட்சிகளை காட்டி அருள் செய்ய இருக்கின்றாள்.
உதிக்கின்ற சூரியனை உச்சி திலகமாக வைத்திருக்கும் அன்னையை நமஸ்கரிப்போம். ஸ்ரீ சக்கர பூர்ண மகாமேருவையும் இங்கே நாம் கண்குளிர கண்டோம். சோமசூரிய அக்னி லோச்சனா என்ற அம்பிகையை முக்கண்ணியை தொழுவார்க்கு எக்காலமும் ஒரு தீங்கில்லையே. நமது ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், அன்னைக்கு பௌர்ணமி தினத்திலே இங்கே விவாகமாகாதவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டி வரம் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் இங்கே வந்து அன்னைக்கு மாலை சாற்றி இங்கே பிரசாதமாக வேறொரு மாலை அவர்களுக்கு தருவார்கள். இந்த மாதிரி 6 மாதங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வந்தால் கண்டிப்பாக 6வது மாதத்திலே அந்த விவாகம் ஆகாதவர்களுக்கு உரிய காலத்திலே விவாகம் கைகூடுகின்றன. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கைகூடுகின்றன. எனவே எல்லோரும் திரளாக ஆதம்பாக்கம் புவனேஸ்வரி ஆலயத்திற்கு வருகை தந்து அன்னைக்கு பௌர்ணமி தினத்திலே மாலை சாற்றி அன்னையின் திருவருளை பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்னையை கருணாம்பிகையை அலங்கார பூஷிதையாக நாம் தரிசனம் செய்கின்றோம். 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது, பாடகம் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையாய் இழைத்திட்ட பாதச் சிலம்பின் ஒளியும் முத்து மூக்குத்தியும் இரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொங்கங்கணமும் ஜெகமெலாம் விலை பெற்ற முகமெலாம் ஒளியுற்ற சிறு காது கொப்பின் அழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவ ரூபத்தை அடியனால் சொல்ல திறமோ. அழகாக காஞ்சியில் மட்டுமல்ல, இங்கே ஆதம்பாக்கத்திலும் குடிகொண்டிருக்கும் அன்னை புவனேஸ்வரியை நாம் என்றும் வணங்குவோம். அம்பிகை ஒரு புறம் விநாயகப் பெருமானைக் கொண்டு இன்னொரு புறம் இளவலாம் முருகப்பெருமானைக் கொண்டு நடுநாயகமாக கம்பீரமாக தாயெனக் கருணை கொண்டு இங்கே வீற்றிருக்கின்றாள். மனமுருகி பிரார்த்திக்கும் பக்தர்களுக்கு தன்னுடைய அபய வரத கரம் கொண்டு கேட்டனவற்றை நல்லனவற்றை அருள் செய்கின்றாள். அபிராம பட்டர் சொன்னது போல அமாவாசை என்பது பக்தர்களுடைய வாழ்க்கையில் கிடையாது. அம்பிகையினுடைய அடியார்களுடைய வாழ்க்கையில் என்றும் பூரண சந்திரன் ஜொலிக்கும் பௌர்ணமியே என்பதற்கு இலக்கணமாக பௌர்ணமி நாட்களில் இவளை தொடர்ந்து வழிபட்டால் வாழ்க்கை என்றும் பிரகாசிக்கும். நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்ச சாயகி, சாம்பவி, சங்கரி என்று இவள் தாளை பணிவோம். ஆடி மாதத்தில் மாதா புவனேஸ்வரியை தரிசனம் செய்து வாழ்க்கையில் எல்லா நலன்களை பெறுவோம். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்று மகாகவி பாரதியார் சொல்லியிருக்கின்றாள். இவள் பதத்தை பணிவோம். ஓம் சக்தி பராசக்தி.